சச்சின் டெண்டுல்கர் ஏப்ரல் 1973 24 அன்று மும்பையில் பிறந்தார். சிறு வயதிலிருந்தே கிரிக்கெட்டில் அவருக்கு மிகுந்த ஆர்வம் இருந்தது. வீட்டின் அருகிலுள்ள மைதானங்களில் நண்பர்களுடன் தினமும் கிரிக்கெட் விளையாடுவார். அவரது திறமையை கவனித்த பயிற்சியாளர் ராமகாந்த் அச்ரேக்கர் அவரை சரியான முறையில் பயிற்சி அளித்தார். சச்சின் தினமும் அதிக நேரம் பயிற்சி செய்து தனது பேட்டிங் திறனை மேம்படுத்தினார். பள்ளிப் போட்டிகளில் அவர் பல ரன்கள் எடுத்து அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினார். மெதுவாக மும்பை கிரிக்கெட் உலகில் அவரது பெயர் பரவ ஆரம்பித்தது. கடின உழைப்பு மற்றும் உறுதி காரணமாக ஒருநாள் இந்திய அணிக்காக விளையாட சச்சின் தெண்டுல்கர் 16 வயதில் இந்திய கிரிக்கெட் அணியில் அறிமுகமானார். 1989 இல் பாகிஸ்தான் நேஷனல் கிரிக்கெட் டீம் எதிராக தனது முதல் சர்வதேச போட்டியை விளையாடினார். இளம் வயதிலேயே அவர் தைரியமாக வேகப்பந்து வீச்சாளர்களை எதிர்கொண்டார். மெதுவாக அவரது அற்புதமான பேட்டிங் திறமை உலகம் முழுவதும் பாராட்டப்பட்டது. பல ஒருநாள் மற்றும் டெஸ்ட் போட்டிகளில் சதங்கள் அடித்து இந்தியாவுக்கு பல வெற்றிகளை தந்தார். ரசிகர்கள் அவரை மிகவும் நேசித்து லிட்டில் மாஸ்டர். சச்சின் தெண்டுல்கர் தனது நீண்ட கிரிக்கெட் வாழ்க்கையில் பல சாதனைகள் படைத்தார். 2011ஆம் ஆண்டு ஐசிசி கிரிக்கெட் வேர்ல்ட் கப் 2011 வெற்றியில் இந்தியா மகிழ்ச்சியுடன் கொண்டாடியது. அந்த வெற்றி சச்சினின் பெரிய கனவாக இருந்தது. 2013 இல் அவர் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்றார். ரசிகர்கள் அவருக்கு பெரும் மரியாதை அளித்தனர். அவரது சாதனைகளை பாராட்டி இந்திய அரசு அவருக்கு பரத் ரத்னா விருதை வழங்கியது. சச்சினின் வாழ்க்கை கடின உழைப்பு, ஒழுக்கம் மற்றும் கனவுகளை நம்பும் மனப்பாங்கு இருந்தால் பெரிய வெற்றியை அடையலாம் என்பதை கற்பிக்கிறது. அவர் உலகம் முழுவதும் இளம் கிரிக்கெட் வீரர்களுக்கு என்றும் ஒரு பெரிய ஊக்கமாக இருந்து வருகிறார்.